ஓகே. ஸோ மெரின், கோகுல் அண்ட் சரவணன். பவித்ரா நேத்து செஷன் அட்டெண்ட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நேத்து என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத ஸோ 3 பேர் சேர்ந்தே கூட அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஓரலாக மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்க பார்ப்போம் அவங்க கூட. ஸோ நேற்று நம்ம என்னென்ன பார்த்தோம். 5 மினிட்ஸ் டைம் உங்களுக்கு. பவித்ரா நேற்று வந்து நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் பார்த்தோம். ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து இந்த அப்பியரன்ஸ்குள்ள போனீங்கன்னா அந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ஆப்ஷன் வரும். ஓகே. இல்ல எலிமெண்டரி கிட்டுக்குள்ள போயிருங்க. பிளகின்ஸ் எங்க இருக்கு? யார் மேல போங்க. ஜேஇஜி எலிமெண்ட் கிட்ட போங்க. அங்க ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் கீழே பாத்தீங்களா? சைடுல ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அதுதான். கிளிக் பண்ணி ஹெடர் கிளிக் பண்ணிட்டுமா? ஆமா, ஹெடர் கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் ஹெடர் அப்படின்னு வரும். நம்ம ஆல்ரெடி ஹெடர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால சார், ஹலோ சார், சொல்லுங்க மெரின். சார் ஆட் கிரியேட் நியூ ஹெடர் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சார் ஹெடர். ஆமா, கிரியேட் பண்ணோம்ல நேத்து. ஹெடர் அண்ட் ஃபூட்டர் நேத்து டிசைன் பண்ணிருக்கோம்ல. ஆமாம் சார். ஓகே. இப்போ நான் என்ன சொல்லணும் சார்? இதுக்கப்புறம் எனக்கு எப்படி போகணும்னு தெரியலைங்க சார். எலிமெண்ட்ஸ்குள்ள அங்க ஹெடர்னுக்கு வந்த மாதிரி. சரி, ஓகே. கோகுல் அண்ட் சரவணன் கைட் பண்ணுங்க. தப்பான ஒரு இடத்த வந்துட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? கோகுல் அண்ட் சரவணன். மேல எலிமெண்ட் கிச்சன் ஒன்று இருக்குல்ல பவித்ரா, இங்க ராயல். ஆமா, அங்க ஹெடர் அண்ட் ஃபுட்டர்னு ஒன்று இருக்கு பாருங்க. அங்க டெம்ப்ளேட்ஸ் கீழே ஆல் ஹெடர். நீங்க கீழே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று மேலே போகணும். இங்க இருக்கு பாருங்க ஹெடர் அண்ட் ஃபுட்டர். அதில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறோம். கீழே இருக்கு பாருங்க ஹெடர், மெயின் ஹெடர். இதுதான் எல்லா பேஜுக்குமே வந்து யூஸ் பண்ண போறோம். அதை ஓபன் பண்ணணுமா? அது எடிட் வித் எலிமெண்டா இருக்கு. கீழ எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த எடிட் குவிக் அப்படின்னு போட்டுருக்கீங்களா? அங்க எடிட் கிளிக் பண்ணுங்க. கீழ மெயின் ஹெடர் எலிமெண்ட் கீழ குவிக் எடிட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறீங்களா ஆப்ஷன்? அங்க எடிட் எடிட் கிளிக் பண்ணுங்க. வெறும் எடிட். எப்படி பேக் போறது? மேல அந்த சார் இது எப்படி பேக்? கேன்சல் கொடுங்க. வெறும் எடிட் கொடுங்க. இது மெயின் ஹெடர் டைட்டில் வந்து மெயின் ஹெடர்ல தான் இருக்கு. டைப் வந்து ஹெடர். அது 2 ஆப்ஷன் இருக்கு, ஹெடர் ஃபுட்டர்னு. ஹெடர்ல தான் இருக்கு. கண்டிஷன் வந்து என்டையர் சைட். இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா என்டையர் சைட்டுக்கு இந்த இந்த மெயின் ஹெடர் மட்டும்தான். ஓகே.
இது வந்து ஆக்டிவேட் டீஆக்டிவேட் இருக்கு. ஆஃப் பண்ணீங்கன்னா போதும். ஓகே. அந்த எடிட் கண்டென்ட் கொடுங்க. இது ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ஹெட்டர் செக்ஷன்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே ஆட் பண்ணிட்டு ஹெட்டர் செக்ஷன் வந்து சேவ் பண்ணுங்க. ஓகே. அங்க கண்டெய்னர் பாக்ஸ் வச்சு அதுக்குள்ள லேஅவுட் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் எப்பவும் பண்ற மாதிரி கண்டெய்னர் பாக்ஸ், அப்புறம் எந்த மாதிரி லேஅவுட், 2 லேஅவுட் இந்த மாதிரி. அப்புறம் நீங்க அதுல என்ன வேணா கண்டெய்னருக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கலாம். சரிங்க. ஃபுட்டரும் அதே மாதிரி தான் பவித்ரா. சரி, ஓகேங்க. சார் என்னப்பா ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா பவித்ரா? சார் ஓகேங்க சார், தெரிஞ்சிச்சு. சரி, இங்கே என்ன இருந்துச்சு? இப்போ நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்தீங்க, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க? சார் எலிமெண்ட்ஸ் கிட்ஸ்ல ஹெடர் அண்ட் ஃபூட்டர் வந்து இல்ல அது வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம ரீல்ஸா. நான் ஃபர்ஸ்ட் சொன்னது இன்ஸ்டால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஹெடர் இல்ல தானேங்க சார், அந்த வெப் நேத்து தானே அதை கிரியேட் பண்ணிருந்தீங்க. ஆமா, நேத்து அதை இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே. நான் வர்க் பண்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன் சார். அதான் இன்ஸ்டால் பண்றது தான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லைங்களா? அந்த ஜெப்பக் எலிமெண்டரி கிட்டுக்குள்ள போனா அங்க ஹெட்டர் ஃபூட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அங்க இதுல ஆமா, ஹெட்டர் ஃபூட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து பிளக்இன் அது. ஓகே, அதான் இது வேற பிளக்இன், எலிமெண்ட்ஸ் கிட் வேற பிளக்இன் தானேங்க? ஆமா. ஓகே. ஏன்பா ஒரே அட்டம்ப்ட்ல ப்ராப்பரா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கிளியர் கட்டா சொல்ல முடிய மாட்டேங்குது யாருனாலையுமே? இது என்ன காரணம்? நம்ம எதுவும் அவ்வளவு மோசமா எதுவும் கிளாஸ் எடுக்கிறோமா? சார் பண்ணி பார்க்கல, அதனால திணறுதுங்க சார். என்னப்பா இது? என்ன ஆக்சுவலி நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறதில்ல, அது ஓகே. பட் ஆனால் நேற்று பார்த்ததே இவ்வளோதான், கம்மியாக தான் பார்த்தோம். ஏன்னா நேற்று நீங்களே அதுக்கு முன்னாடி பார்த்த செக்ஷன் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலன்னு சொல்லிட்டு பண்ண சொன்னேன். அதனால் நானே நேற்று சீக்கிரம் முடிச்சிட்டேன். கரெக்டாக? ஸோ அப்படி இருந்தும் நம்ம ஒரே ஒரு செக்ஷன் மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா டாபிக் மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு விட்டுட்டு போகிறோம். பட் அந்த இது டாபிக் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு ஏன் அதை கன்வே பண்ணி, அதாவது ப்ராப்பராக சொல்லி கொடுக்க முடியல, அப்போ நம்ம ப்ராப்பராக கற்றுக்கலேன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம எப்போ இன்னொருத்தவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம படித்ததை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அப்போ தான் நீங்களும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்றது செகண்டரி. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லையா? இல்லைங்க சார். பட் ஏன் அதை வந்துட்டு என்ன அப்படின்னா கன்வே பண்ண முடிய மாட்டேங்குது? நான் சொல்லி கொடுக்கறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? சார் இல்லைங்க சார், பண்ணாதனால எனக்கு திணறிச்சு. பண்ணல, பண்ணி பார்க்கல. இல்லை நான் அதான் சொல்கிறேன்ப்பா, நான் இதை மட்டும் சொல்லலை. ஆக்சுவலி ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு எலமெண்ட்டை நான் வந்துட்டு சென்டர் கொண்டுட்டு வாங்க, அதுக்கும் பண்ண முடியல, யாருனாலும் இப்போ சப்போர்ட் பண்ண முடியல. நான் நேற்று கூட இதை நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டெய்னருக்குள்ளே இது வந்துட்டு எப்படி கொண்டுட்டு வருது, மெனு டாப்பில் இருக்குது, மெனுவை நான் கீழே சென்டராக கொண்டுட்டு வரணும், எப்படி பண்ணுறது? பட் அந்த சப்போர்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்பவும் அதுக்கு நான் இன்வால்வ் ஆக வேண்டியதாக இருக்கு இல்லையா? அது சொல்ல மாட்டேன் சார். இல்லை நான் அதாவது கிளியர் கட்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருமே. நான் உங்களை மட்டும் சொல்ல, எல்லா பேருமே தான் நான் சொல்கிறேன். கிளியர் கட்டாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரவணன் என்னப்பா ஏதோ என் சைடு இருந்தால் பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை சார், அப்படிலாம் இல்லை. ஓகே சரி. ஏன் அவங்க ஸ்டார்டிங்லேயே அவங்க ஜேஇஜி எலமெண்ட்ஸ் கிட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன அப்படின்னா போயிட்டு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ண சொன்னாங்க. அப்போயே நீங்கள் அதை பார்த்துட்டு ஜேஇஜி இல்லைங்க எலமெண்ட்ஸ் கிட்டுக்குள்ளே போகணும், எலமெண்ட்ஸ் கிட்டில் தான் இது ஒர்க் பண்ணணும், அதை ஏன் கரெக்ட் பண்ணல? கைட் பண்ணியிருந்தாங்க சார், அதான் சார்.
சார் இல்ல சொல்லிக்கலாம் அது நான் அதனால தான் சொல்றேன். ஆக்சுவலி நான் மெரினை மட்டும் நான் சொல்லல இல்லையா? மெரின் சார் இல்லைங்க பவித்ராக்கு சார். பவித்ராக்கு கரெக்ட் பண்ணுங்க. அதாவது நேத்து வரல. ஒரு 5 மினிட்ஸ் பேசுங்கன்னு மெரினுக்கு மட்டும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கல இல்லையா? ஸோ ஆமாம் கோகுலுக்கும் சார் சொன்னேன், சரவணனுக்கும் சொன்னேன், மெரினுக்கும் சொன்னேன். அப்போ சரி இதுதான் இல்ல. வந்துட்டு என்ன அப்படின்னா டீம் கோஆர்டினேஷன் அப்படின்றது. ஒருத்தவங்க வந்துட்டு என்ன அதான் அப்படின்னா சொல்ல தப்பா கன்வே பண்றாங்க அப்படின்னா, அதை இமிடியேட்டா வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொருத்தவங்க அதை எடுத்துட்டு போட்டு கரெக்ட்டான ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு முடிக்கணும். அததான் சொல்ல வந்தேங்க சார். கரெக்ட்டா எங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இல்லன்னு நினைக்கிறேன். கோஆர்டினேஷன் இல்லன்னு சொல்லிட்டு பவித்ரா மேடம் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. சரி எவ்வளோ நேரம் சரி ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் நிஜமாவே கிடைக்கிறது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரேர் தானே கண்டிப்பாக சார் கண்டிப்பாங்க. எல்லாருக்குமே. ஆமாங்க சார். ஆமாங்க சார். கண்டிப்பாக இது நான் மத்தவங்கள நான் குறை சொல்றதுக்காக சொல்லல. அதாவது இந்த வீடியோ சப்போஸ் ஒரு இல்லை சார் காம்படிட்டர் உண்மைதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நான் அவங்கள குறை சொல்றதுக்காக சொல்லல. ஸோ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ மத்தவங்களோட குவாலிட்டியா சொல்லி தரோம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் கன்வே பண்றேன். கரெக்ட்டு தானே? நம்ம இந்த ஒரு 14 நாள் படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். பட் அந்த ஒவ்வொரு மணி நேரமே வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒழுங்கா ப்ராப்பரா ஓபி அடிக்காம, லைவா பிராக்டிகலா தான் படிச்சுட்டு இருக்கோம். அது உண்மையா இல்லையா? கரெக்ட்டு கண்டிப்பாக தான் சார். ஓகே. அப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்றது அட்லீஸ்ட் வந்துட்டு இதுதானே. அட்லீஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, கிளியர் கட்டா போயிட்டு அது வந்துட்டு என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா சொல்லணும் இல்லையா? ஆமாம் சார் ஆமாங்க சார். பிகாஸ் இப்போ உங்களுக்கு எல்லா பேருக்குமே சார் இப்போதான் இல்ல. தெரியும்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் கிளாஸ்ல ஒரு 6 நாள் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா, லைக் வந்துட்டு நீங்க பேசிக்கிறதே கஷ்டம்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் முடிஞ்சதுன்னா யாரோட நம்பர் யார்ட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. பேசிப்பீங்களா இல்லையான்னுலாம் தெரியாது. ஆனா இந்த 1 மணி நேரம் படிக்கிறது, ஏன் உங்களோட சிஸ்டருக்கு உங்களால சொல்லிக் கொடுக்க முடியணும்ல? உங்களோட பிரதருக்கு சொல்லிக் கொடுக்க முடியணும்ல? இந்த டீம் விட்டுருங்க. அந்த அளவுக்கு ஏன் இங்க கான்ஃபிடென்ட்டா நம்ம கத்துக்க மாட்டேங்கிறோம்? பிகாஸ் அதுதானே லேர்னிங். கரெக்ட்டான லேர்னிங். ஏன் பவித்ரா கரெக்ட் தானே? நாளைக்கு வந்துட்டு மோகன் ஏதோ ஒரு வெப்சைட் ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறாரு. இப்போ மோகனுக்கு வந்துட்டு எனக்கு அக்கா இதை சொல்லிக் கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அதுதானே நீங்க ஆமாங்க ப்ராப்பரா சார். கத்துக்கிட்டீங்களா இல்லைன்றதுக்கானது சொல்யூஷன். ஆமாங்க சார். ம் நானே ஏனோ தானோண்டா படிச்சேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? மோகன் பக்கத்துல உட்காந்து சிரிக்கிறார் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. சார் அவர் பக்கத்துல இல்லைங்க சார். நான் அப்படிதான் இருக்கேன். சரி ஓகே. இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றது கரெக்டா? கண்டிப்பாக சார் பிகாஸ் ஏ நம்ம கரெக்ட்டு தான். வந்துட்டு மெச்சூரிட்டியான பீப்புள்ஸ் தானே எல்லாருமே. நான் இவ்வளோ ஆமாங்க ஸ்லோவாவே சார். எடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஒரு நாளைக்கு இல்லைங்க 10 சார். எலமெண்ட் கூட நான் சொன்னா கூட உங்களுக்கு ஈஸியா கேப்பபிள் தானே. எல்லா பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் தானே. பட் ஏன் ஒரு நாளைக்கு ஒரு எலமெண்ட் ஃபர்ஸ்ட் டேல ஒரு எலமெண்ட், செகண்ட் டேல 2 எலமெண்ட் கொண்டுட்டு போறேன். அடுத்த நாள் 3 எலமெண்ட் கொண்டு போறேன். அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்பீட் ஏத்துறேன். கரெக்ட்டா? ஆமாம் ஸோ அதை நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா எப்போ அதாவது நான் இதுக்கு மட்டும் சொல்லலை. நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, எந்த கோர்ஸ் படித்தாலும் சரி, நீங்கள் எப்போவுமே அடுத்தவங்களுக்கு இதை என்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமா, ப்ராப்பராக உட்காந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா, அந்த அளவுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா அதுதான் ப்ராப்பரான லேர்னிங்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு இங்கே நம்ம சூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள மேக்ஸிமம் வந்துட்டு என்னால் ஒரு 90% எல்லா பேருக்குமே என்னால் ஆன்சர் பண்ண முடியும். எது கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணிடுவேன். கிளியராக சொல்லி தந்து புரிய வச்சிருவேன். ஆனால் இதே இது வந்து நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, சார் ஜாவாவில் எனக்கு எதாவது சொல்லுங்கள், J2ல எதாவது சொல்லுங்கள், மொபைல் ஆப் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், இல்லை இங்கிலீஷில் கிராமர் சொல்லிக் கொடுங்கன்னா கூட எனக்கு தெரியாது. பிகாஸ் அதில் நான் மாஸ்டர் இல்லை. அப்போது நீங்களும் அதே மாதிரி தான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரீங்க. அப்போ அந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நம்ம அதில் மாஸ்டராக இருந்தே ஆகணும். இல்லை அப்படின்னா நம்மளை வந்துட்டு பீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. பவித்ரா நேற்று நம்ம வந்துட்டு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, லைக் வந்துட்டு நேற்று 2 விதமான ஆடான்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணோம். எலமெண்ட்ஸ் கிட் அண்ட் JEG எலமெண்ட்ஸ் கிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் ராயல் ஆடான்ஸ் அப்படின்றதும் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா பிளகின்ஸில் போய் அதாவது நம்ம ஒரு பேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பேஜ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நார்மலாக எலமெண்டார் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கும் போது நமக்கு சம் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். நான் நீங்கள் லாஸ்ட்டு கிளாஸ்க்கு வந்துட்டு அட்டன் பண்ணும்போது லாஸ்ட்டாக எண்டில் ஒன்று சொல்லி முடிச்சிருந்துருப்பேன். கரெக்டாக? அதாவது 50 ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னா நம்ம இதோட ஆடான்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணோம்னா 150 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு காட்டும் ஒரு பேஜை டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அந்த இதோட கண்டினியூஷன்ஸ் தான் நேற்று பார்த்தோம். அப்போ ஆடான்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணோம் நம்ம. ஸோ அந்த ஆடான்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சில சாம்பிள் மட்டும் ஹெட்லைனை மட்டும் வச்சு எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்ற சாம்பிள் வந்துட்டு காட்டினேன்.
தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் காண்டாக்ட் கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரைட் சைட் ஃபூட்டரில் ஒரு வாட்ஸ்அப் ஐக்கான் வந்துட்டு இருக்கும். சாட் பண்ணுறதுக்கு பாருங்கள், டேரெக்டாக கிளிக் பண்ணோன்னா சாட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வந்துடும். டேரெக்டாக வாட்ஸ்அப் நம்பர் இப்போ கூகுளோட நம்பரை வந்துட்டு என்ன அப்படின்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்தது எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்துட்டு எப்படி எங்கே போய் டிசைன் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நேற்று நம்ம பார்த்தது. ஓகே, இப்போது ஃபூட்டர் டிசைன் ஒரு வெப்சைட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கப்பா. ஒரு சாம்பிள் வெப்சைட்டு ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எதுனாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட்டில் கீழே ஃபூட்டர் வாங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கீழே வாங்க. ஓகே, கீழே பாருங்கள். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே 4 விதமான காலமாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 விதமான காலம் இதை அப்படியே வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ 4 பேருமே சேர்ந்து, ஏன்னா சில எலமெண்ட்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களால் ஒர்க் பண்ண முடியும் கரெக்டாக. அதாவது எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது தெரியும். இப்போது ஃபூட்டரில் போயிட்டு எனக்கு 4 காலம் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ணி, அதே மாதிரி கீழே ஒரு ரோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க, காப்பி ரைட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, சோசியல் மீடியாவோட ஐகான்ஸ் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க இல்லையா. அப்போது ஃபூட்டர்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா 2 விதமான கண்டெய்னர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வெப்சைட் தான் எடுக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு எந்த வெப்சைட் வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போவே ஒரு ஃபூட்டர் 4 பேரும் சேர்ந்து எந்த எலமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபூட்டர் டிசைன் இப்போவே க்ரியேட் பண்ணுங்கள். இதுதான் நெக்லாஸ். 4 பேரும் பேசணும். இப்போ நான் மியூட்டில் தான் இருக்கேன். எனக்கு தேவை 9:30க்குள்ளே எனக்கு ப்ராப்பரான ஒரு ஃபூட்டர் டிசைன் வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். நான் மியூட்டில் போயிடுறேன். ஓகே சார். பவித்ரா, அந்த எலிமெண்டல் கிட் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள போய் ஃபூட்டர் கிளிக் பண்ணுங்க. எடிட் வித் எலிமெண்டல். இல்ல இது எந்த பேஜ்? என்னோட பேஜ். அந்த காலம் அந்த ஃபூட்டர் கிளிக் பண்ணுங்க. இதுவா? கிளிக் பண்ண முடியலங்களா? அங்க அதுல தான் இருக்கு. சரவணன் அந்த வரேன் ஆட்டோமேட்ஸ். ஓகே. அந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வைத்தீங்களா எலிமெண்டல் கிட்குள்ள, இதுக்குள்ள எப்படிங்க அந்த இது கொண்டு வருது? இல்ல அந்த எலிமெண்டல் கிட்குள்ள போங்க, அந்த இ பட்டன் அனுப்புங்க. இந்த இ இதுவா? இல்ல எதுங்க வேணும்? இது வந்து காலத்துக்குள்ள தான் போட்டிருக்கோம். இந்த ஃபூட்டர் வந்து இந்த காலம் அது ஒண்ணும் தெரியலையாங்க. உள்ள போக சொல்றீங்களா? வேர்ட்பிரஸ் குள்ள இதுக்குள்ள போக சொல்றீங்களா? இல்ல இந்த ஃபூட்டர்ல காலம் தெரியலங்க. அதுல ஒரே நிமிஷம். இதுல போக சொல்றீங்களா? இதுல ஹெடர் ஃபூட்டர்லயா? ஹெடர் ஃபூட்டர் ஃபூட்டருக்குள்ள போங்க. ஃபூட்டர் மேல 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 ஃபூட்டர் போடலாம். இது மேல மேல எடிட் பண்ணுங்க. இதுல என்ன பண்ணனும்? எடிட் கண்டென்ட் கொடுங்க. எடிட் கண்டென்ட் வாங்க. எடிட் கண்டென்ட். ஓகே. இப்போ வந்துருச்சுங்களா? இப்படி பண்ணணுமா? ஓ சரி சரி. இப்படி தான் பண்ணணும். அது பிளக்கின் அப்படி இருக்கறனால இப்படி தான் பண்ணணும். ஓகே ஓகே.
இப்போ இதுல வந்து அந்த அந்த சைட் எடுங்களேன். அந்த ஆமா ஆல்ரெடி 4 காலம் இருக்கு இங்க. 4 rows. ஆமா 4 காலம் இருக்கு. அந்த என்டர்பிரைஸ் யூனிவர்சிட்டி போங்களேன். எதுலங்க? அந்த சாம்பிள் ரெஃபரிங் சைட் இருக்கு இல்லைங்களா? ஓ, இ ஃபெசிலிட்டி இல்லையா? ஆமா ஆமா கீழே ஸ்கூட்டர்ல இருந்து கீழே வாங்க. இத ஃபர்ஸ்ட் காலம்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஃபுல் கண்டென்ட் தானே, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபுல் கண்டென்ட் தானே, ஒரே ஒரு இமேஜ் இருக்குங்க அதுல. ஆனா அதை இன்சர்ட் பண்ணணும் தானே. ஆமா டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி விடுங்க. செலக்ட் பண்ணுங்க. டெக்ஸ்டா என்ன ஹெட்டிங் கொண்டு போங்க. நம்ம ஹெட்டிங் கொண்டு போங்க ஃபர்ஸ்ட். ஹெட்டிங் எதுங்க? சரவணன் புரியல, சொல்லுங்க. ஹெட்டிங்ல ஹெட்டிங்ல இ ஃபெசிலிட்டி போட சொல்றீங்களா சரவணன்? ஹெட்டிங் 1 செலக்ட் பண்ணுங்க. ஹெட்டிங் 1 இல்ல மேம், ஹெட்டிங் அங்க இதுல கொண்டு போங்க. எதுல கொண்டு போக சொல்றீங்க? நம்ம அத பிரஸ் பண்ணி ஹெட்டிங் கொண்டு போங்க. அத மூவ் பண்ணுங்க. ட்ராக் பண்ணி வச்சுங்க. விடுங்க. இப்போ அந்த ஹெட்டிங்குள்ள நம்ம டெக்ஸ்ட் வைங்க. இ ஃபெசிலிட்டின்னு போடுறதாங்க. இப்போ மூவ் பண்ணி தூக்கி காப்பி பண்ணுங்க. இல்ல அது காப்பி பண்ணுங்க. அது இமேஜா இருக்குன்னு நினைக்கிறேன். சரவணன் இதுல நம்ம அதை கிளிக் பண்ணிங்க. எடிட் பண்றது. பென்சில் கிளிக் பண்றதா? எடிட் ஹெட்டிங் பேஸ்ட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க. கீழ இருக்கு பாருங்க. அதுல பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ சேம் அதை ப்ளஸ் பண்ணி டெக்ஸ்டர் அந்த பாக்ஸ்க்குள்ளே விடுங்க. ஃபெசிலிட்டி பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? டெக்ஸ்ட் எடிட்டர்லயே இத பண்ணலாம் தானே? இல்ல மேல அதுக்குள்ள மூவ் பண்ணுங்க. மேல ஃபெசிலிட்டிக்குள்ள விடுங்க. ஃபெசிலிட்டிக்குள்ள கீழ டைப் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ இ ஃபெசிலிட்டிக்கு அந்த கீழ இருக்க கண்டென்ட் ஸ்பேஸ் வேணும்னா என்ன பண்றது? கரெக்டா தானே இருக்கு? ஸ்பேஸ் கரெக்டா தானே இருக்கு? இல்ல கீழ நிறைய ஸ்பேஸ் பாத்தீங்களா இருக்கு? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப சாம்பிள் எவ்வளவு இருக்கு? சாம்பிள் அதே தானே இருக்கு. சாம்பிள் காமிங்க. சரவணன் அந்த கண்டென்ட் வந்து இல்ல ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல 4 இதையும் மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுங்க. சேம் டெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இல்லங்க, அது ரைட் அலைன்ல தான் இருந்துச்சு. ரைட் அலைன்ல தான் இருக்கு. இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஜஸ்டிஃபை பண்ணுங்க. சென்டர் பண்ணுங்க. ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இல்ல அது லெஃப்ட் சைடுல இருக்குது. அது ரைட்ல தாங்க இருந்துச்சு. வெரி இல்ல கடைசில வாங்க. கடைசி ஆப்ஷன் அலைன்மென்ட்ல கடைசில. ஓகே ஓகே. ஸ்பேஸ் ரொம்ப இல்லையா? வேர்டோட ஸ்பேஸ் அதிகமா இருக்கு. அப்படியே அங்க கொடுத்திருக்காங்க சரவணன். அப்படியா? ஆமா. சரி ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சேம் இமேஜை காப்பி பண்ணிக்கங்க. ஏங்க அது மல்டிபிள்
இமேஜஸ் இருக்குல்ல அந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சிங்கிளா சேவ் பண்ணுங்க. அந்த இமேஜ் ரைட் கிளிக் பண்ணி அந்த இமேஜ் ரைட் கிளிக் பண்ணி சேவ் as இமேஜ்னு கொடுக்கணும். சிங்கிளா குரூப்புங்களா? சரி அது சேவ் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு நிமிஷம் சிங்கிள் இமேஜஸ் அது. ஆமாங்க ஒவ்வொன்றும் தனியா ஓப்பன் பண்ணுங்க. ஒவ்வொன்றும் தனித்தனியா ஓப்பன் பண்ணுங்க. அப்ப அதுல எதுல தூக்கி போய்ங்க அப்படின்னா கிரிட் யூஸ் பண்ணுமாங்க? கிரிட் யூஸ் பண்ணிக்கலாம். கேலரியா கிரிட்டா கிரிட் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வச்சுட்டு எத்தனை இப்போ கிரிட்டை யூஸ் பண்ணி பாருங்க. எங்க போகுது? ஸ்பேஸ் இது ஹைட் கம்மி பண்ணுங்க. அந்த பாக்ஸோட ஹைட் இவ்வளோ தானே இருக்கு. 0ல தானே இருக்கு. இல்லைங்க ஃபர்ஸ்ட் ஹெட்டருக்குள்ளார லேஅவுட் வைங்க. ஹெட்டருக்குள்ளார கிரிட் வைங்க. ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி. இல்ல வெளியில இருந்து மூவ் பண்ணி வைங்க. அதை டெலீட் பண்ணிடுங்க. எதுங்க சார்? இப்போ நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா மவுஸ், அதை டெலீட் பண்ணிட்டு கூட ஃபுல்லா இதாச்சு. இதுல இமேஜ் கேலரின்னு இருக்குல்ல, பேசிக் கேலரிஸ், இதை போட முடியாதா கிரிட்டுக்கு பொதுவா? சொல்லுங்க. அதை கூட யூஸ் பண்ணி பாருங்க. அது எதுவும் யூஸ் பண்ணது இல்லை. யூஸ் பண்ணலாம் பேசிக் கேலரி. இப்போ இந்த பாக்ஸ் அப்ப இந்த இது எக்ஸ்ட்ரால இருக்கு. இப்ப இந்த காலம் டெலீட் பண்ணுங்க. ஐயோ கேன்சல். ஓகே. பப்ளிஷ் பண்ணி விட்டுருங்க. பப்ளிஷ் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே. இந்த இதுல ஹெட்டிங்கும் பேசிக் கேலரியும் போடலாமா? போட்டு ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போடு. சரவணன் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கு அப்புறம் உள்ளார கிரிட் போடலாம். அப்படி பண்ணலாம். இது போட்டா இது ஓகே. இது எப்படி சைஸ் பெருசு பண்ணணும்? இதுல ஏதோ 4 இமேஜஸ் நானே செலக்ட் பண்ணிட்டுலாம். போட்டுக்கோங்க. சாம்பிள் தானே. கேபிள் நம்ம அனுப்ப சொல்லி அனுப்பிட்டு இமேஜஸ் தானே போடணும். பெல்ல யூஸ் பண்ணலாம். ஆமா 6 இமேஜஸ். நார்மல் மெசேஜ். ஓகேங்களா? ஓகே. போதும். இதுக்கு மேல ஹெட்டர் எப்படி ஆட் பண்றது?
என்ன இருந்துச்சு ஃபெசிலிட்டிலாம் ரீசன் யூஸ்வலி ஓகேங்களா சைஸை செட் பண்ணுங்களா செட் பண்ண வேண்டாம், அது கீழே கொண்டு வந்தா போதும். அந்த இந்த பாக்ஸ் கலர் இருக்குல்ல கீழே கொண்டு வரணும், இன்னும் கீழே கொண்டு வரணும். கொஞ்சம் கீழே. ஸ்டைலுக்குள்ள போங்க. பார்டர் போட்டு பாருங்க. எதுக்காக என்ன பண்றீங்க? எங்க அது கீழே கொண்டு வரணும் சரவணன், கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். இந்த இமேஜ் பாக்ஸ் கேலரி, பேசிக் கேலரி இருக்கு இல்லைங்களா, ஒன் செகண்ட். அது எப்படி பண்றது? இதுல என்ன இருக்குது? இல்ல ஸ்டைல் அட்வான்ஸ்ல கொண்டு வாங்க. மார்ஜின் பேடிங் கொடுத்தா சரியாயிருமா? அது உள்ள வெளியில பேடிங் அது ரெண்டும் வெளியில உள்ள தானே வரும். அதான் வேண்டாம். அலைன் பண்ணுங்க. அலைன் இன்னும் செட் கொடுத்துருக்காது. கீழே அலைன் அது கீழே வராது. சரவணன் சொல்லுங்க சரவணன், இது தெரியல. ஒன் செகண்ட். அது இமேஜஸ்ல தான் சேஞ்ச் பண்ணுவோம். அத காட்டுங்க, சாம்பிள் பேஜ் காட்டுங்க. சாம்பிள் பேஜ்ல கேப் ஜாஸ்தியா இருக்கு. 8 இமேஜஸ் வரணும். ஹெடர் இதுக்கு தானே சேஞ்ச் பண்ணுவோம். ஒரே நிமிஷம். கிளிக் பண்ணிட்டு இதுல அட்வான்ஸ் பண்ணிடலாமா? புரியல. ஸ்பேசர் அது ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பேசர் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே போதுங்களா? ஓகேங்களா? பப்ளிஷ் பண்ணி அந்த ப்ரிவ்யூ பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு நீங்க இன்னொரு காலம் ஆட் பண்ணும்போது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அந்த இது கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணலாமோ சரவணன்? என்னமா இத செஞ்சுட்டு கீழ நீங்க இன்னொரு கால் ஆட் பண்ணும்போது மேல அது சேஞ்சஸ் வருதுங்க. புரியல. நீங்க கீழ இந்த லாஸ்ட் ஒன் இருக்குங்க. ஆமா. காப்பிரைட் பண்றாங்கல இதுல சோஷியல் மீடியா பேजेस. ஆமா. இத நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணோம்னா இதுல சேஞ்சஸ் வராதுங்களா? லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் குயிக் திங்ஸ். குயிக் லிங்க்ஸ்ல ஹெட்டிங்கும் புல்லட் ஐகான்ஸ் இருக்குங்களா? ஐகான் லிஸ்ட் இது ரெண்டும் தானே? காமியா அது தெரியலையே. அந்த ரெஃபரன்ஸ் பேஜ். ஆமா, ஐகான் லிஸ்ட் அது ஹெட்டிங்கும் ஐகான் லிஸ்ட். ஆமா. இருங்க ஒரு நிமிஷம் நான் பண்றேன் பாருங்க கரெக்ட்டா. கரெக்ட்டுங்களா சரவணன்? இந்த 1 செகண்ட்.
வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க அதுல அந்த ஆப்ஷன்ல இதுலங்களா? அல்ல அதுல எலிமெண்டர்ல ஐகான் இல்லாம வேற ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. ஓகே ஐகான் அப்புறம் வேற கீழே வேற எதுவும் நான் யூஸ் பண்ணி வேணும்னா டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ள இல்லை, பட் அது டைம் இந்த லிஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நான் பண்ணேன் பாருங்க. காப்பி வேற ஆக மாட்டேங்குது. வேற சேஞ்ச் பண்ணி பாருங்க. வேற ஆப்ஷன் இல்ல. இல்ல அங்க வேற தானே இருக்கு. நான் இப்படி தான் லிஸ்ட் ஐட்டம் கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். லிஸ்ட் ஐட்டம் ஓகே. இந்த ஆமா கரெக்ட் தான். இமேஜ் மட்டும் சேர்த்தா இது மட்டும் பண்ணி பார்க்கலாமா? இல்ல இது இமேஜ் நீங்க ஐகான் மாத்துங்க. அங்க எலிமெண்டரிக்குள்ள போனா ஐகான் மாறும். இங்க சேஞ்சஸ் ஏதாச்சும் ஐகான் சேஞ்ச் பண்ணுங்க. அல்ல ஐகான் ஐட்டம்ஸ் மேல சைடுல வச்சு அங்க பாருங்க. காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அப்படியே இப்போதைக்கு சும்மா இருந்தா போதும் இல்ல? சரி ஓகே போதும் விட்டுருங்க. இப்போ அதை செகண்ட் ஒன்றுக்கு சேஞ்ச் பண்ணிட்டுருங்க. செகண்ட் இருக்கு ஏஎம்சிஎம். கீழே இருக்கு. அந்த ஐகான் காணும். கீழே இருந்துச்சு இல்லை பார்க்குவீங்களா? ஏதோ ஒரு ஐகான் தான் போகுது. வரலன்னு சொல்லுங்க. மேல மேல மேலே மேலே மெதுவா மெதுவா மேல கீழே தான் இருக்கு நினைக்கிறேன். கீழே இதுல மீன் நீங்க மேல போன உட்கார்ந்து இல்ல லெஸ்ஸர் தான் டேட்னு அப்படியே ஏதாச்சும் போட்டுக்கோங்க. இதுவே போட்டுட்டுமா? ஏதோ ஒன்று போடுங்க டக்குன்னு. அது தப்பு இல்லையா? ஓ அது ஒண்ணுத்துக்கு வேற மாதிரி இதுக்கு வேற மாதிரி போட்டிருக்கீங்களா? ஒரு மூணு ஒரே இதே பாத்துக்கலாம். ஐகான் லைப்ரரியில பார்த்தா தெரியல. என்ன நேம் அது? கண்ணே தெரியலங்க. நம்ம நல்லா அதை காய் பண்ணுங்க. பெப்ரான் ரைட். ஒரே நிமிஷம். செகண்ட் ஒன் தான் இருக்கும். கீழே வாங்க. கீழே இருந்துச்சு, நீங்க அதை மிஸ் பண்ணிட்டு ரொம்ப டைப் பண்ணுங்க. பேரை டைப் பண்ணுங்க. அதான் வந்திருக்கு. ஆங்கிள் அது இல்லங்க. அது எங்க இந்த பேர் போடுங்கப்பா. அந்த பேர் நீங்க ஞாபகத்துக்கு பேரே போடுங்க. TH என்னமோ
இதுவா இது இல்லைங்க. இந்த மாதிரி அப்படியே காப்பி பண்ணி பாருங்க. டூப்ளிகேட்டா இதெல்லாம் இந்த இதுல ஐகான் நேமிங்களா? அந்த பேர் பார்த்து வைங்க, இல்லைன்னா ஸ்பெல் பண்ணுங்க, நானா நீங்க எழுதி வைக்கிறேன். எனக்கு கிளியரன்ஸ் தெரியல. இல்ல எனக்கே தெரியல, எனக்கே தெரிய மாட்டேங்குது. அது பேர் உங்களுக்கு எப்படி மட்டும் தெரியும். எழுதிட்டீங்களா? CHEVRON செவ்ரான்னு வருதுங்க. CHE VRON CHE VRON. VRON. ஆமாங்க. அப்படியே டைப் பண்ணுங்க. CHE VRON. சேம் அங்கேயே போயிருங்க. இது எப்படி ஸ்பேசிங்? பார்டர் சென்டர்ல வைங்க. மூணு இதுக்கும் ப்ளஸ் இந்த கேப் கொடுக்கணுமோ? கேப் பாருங்க. பார்டர் கொடுங்க மூணு இதுக்கும். அல்ல அது லெட்டர்ஸ்க்கு இல்ல கேப். லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மோட்டர். ப்ளஸ் லெஃப்ட்ல போய் ப்ளஸ் பண்ணி பார்டர் வச்சு சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. என்ன பண்ண சொன்னீங்க சரவணன்? என்ன பார்டர் கொடுப்போம் பார்த்தீங்களா? இது கேப் லைன் பார்டரா? சென்டர்ல லைன் பட்டன். அப்ப எதுக்குள்ள போறது? பார்டர் ரேடியஸா இல்ல பார்டர் வித்துங்களா? பார்டர் இங்க லைன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அந்த லைனுக்கு நம்ம அந்த லைனுக்கு எங்க போறது? ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க லெஃப்ட். இதுங்க எந்தல சரவணன்? இங்க நம்ம இதுல டூல்ஸ் போங்க. அந்த பென்சில் ஐகானா? அந்த பென்சில் ஐகான் புது ரன் பண்ற. மேல நம்ம பிளஸ் டூல் எடுப்போம்ல, இமேஜ் டெக்ஸ்ட் இதுல எலிமெண்ட்ஸ்ல இந்த பார்டர் இருக்கு பாருங்க. டிவைடர் அதேதான். அதுல இருந்து மூணு இதுக்கு சென்டர்ல வரும். ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும். சரவணன் நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களா வெப்சைட்? ஓகேவா? மேல போ. இல்ல சரவணன் நான் இத பண்ணுனேன், பட் எனக்கு இப்ப தெரியல. ஒரே நிமிஷம். அது எப்படி பண்ணீங்க? அதுதான் ஒரு அந்த பாக்ஸ் ஃபுல்லா எடுங்க பார்க்கணும். அப்ப டிவைடர் ஆன் பண்ணுங்க. ஓகேங்களா? வந்துருச்சு. அந்த இது ஷேப் மட்டும் என்னன்னு பாருங்க. இல்ல ஸ்பேசிங் மட்டும் பார்க்கணும்ல. நீ ஸ்பேசிங் ஜாஸ்தியா வரணும். ஆமா, அங்கே ஸ்பேசிங் இருக்கு. அதே ஸ்பேசிங் இந்த மார்ஜின் கிளாடிங்லாம் கொடுத்து ஸ்பேசிங் ஆயிருக்கு. இதுல வர ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு. பார்டர் இப்ப லெட்டருக்கு மட்டும் ஸ்பேஸ் வேணுமா? லைனுக்கு அந்த லைனுக்கு நடுவுல ஸ்பேசிங். அப்ப அந்த டிவைடருக்கு ஸ்பேசிங் கூட வருதா? ஸ்பேஸ் அதிகமா ஒரு ஸ்பேஸ் எடுத்து பாருங்க.
ஓகேங்களா? பின்னியும் கொஞ்சம் கூடி இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூடி வேணாம். பின்னியும் கொஞ்சம் கூடி இன்னுமா? இன்னும் போதுமா? போதும். அந்த லெட்டர்ஸ் கொஞ்சம் போல்ட் பண்ண முடியுமா உங்களால? எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஒயிட் கலரா ஒயிட்டா மாத்துங்க. கலர் சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். டெக்ஸ்டோட கலர் ஸ்டைல்ல தானே ஸ்டைல். கீழ இருக்கு. கீழ அது ஐகான். ரெட் போடுங்க. ரெட் போதும். ஓகே. இப்போ ஓகேங்களா? ஓகே. இங்க ஃபர்ஸ்ட் இது கலர் மாத்திட்டு என்ன பண்ணும்? ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் காலம்ல இதுங்களா? அதே இங்க ஒயிட்டா மாத்திட்டுங்க. கீழ ஓகேவா? நல்லா இருக்கு. சரவணன் ஆனா ஒரு லைன் வருது சரவணன்ல. எதுல? இங்க லாஸ்ட் ரிவ்யூ லெட்டர் கீழ ஹார்ட் டிஸ்கிங் சாஃப்ட்வேர் இருக்குலங்க. ஆமா. இதுக்கு கீழ ஒரு லைன் வருதுல, ஆனா நம்ம கிரியேட் பண்ணது அப்படி வரலையே. இங்க கீழ அது எதுலயோ வந்தது. அது ஓவர் பண்ணுவா அந்த லைன் வரும். இருக்கும் அந்த இதுல ஸ்டைல் போங்க. ஸ்டைல் இல்லைங்களா? ஸ்டைல்ல தான் இருக்கேன். ஸ்டைல் போங்க. ஸ்டைல்ல இருக்குங்களா? இது அட்வான்ஸ் வாங்க. இது அந்த லெட்டர் கிளிக் பண்ணுங்க. இது அதுல தான் இருக்கு எடிட் ஐகான். நம்ம லோயர் கேஸ் அப்பர் கேஸ்ல சேஞ்ச் பண்ணோம் பாத்தீங்களா? லோயர் கேஸ் அப்பர் கேஸ் லெட்டரோட ஸ்டைல் மட்டும் பாத்தீங்களா? டைப்போகிராஃபி ஆமா. ஒரு 4 இது ரெகுலரா வரும் பாத்தீங்க. அதுல நம்ம லோயர் கேஸ் ஸ்டைல போய் பாருங்க. டெக்ஸ்ட் கீழ போங்க. டெக்ஸ்ட் பாருங்க. டைப்போகிராஃபி இதுல பாருங்களே அண்டர்லைன் வரும் பாருங்க. டிஃபால்ட் செக் பண்ணி பாருங்க. 4 இல்ல இதுல டிஃபால்ட் இருக்குல்ல, அதை செக் பண்ணி பாருங்க. இல்ல அதுல இல்ல. சரி அடுத்து டெக்கரேஷன் இருக்குமோ? அண்டர்லைன் வரும். பட் இது ஒரு டெக்ஸ்ட் கூட தனியா மாத்த முடியாது. குடுக்க பாப்போம். ஆனா அது இல்ல தப்பு. ஹோவர் ஸ்டைல் எங்க இருக்கு பாருங்க. ஹோவர் பண்ணுங்க. வருமா? இது உள்ள அங்க கொண்டு போய் செட் பண்ணாதானே கிளிக் பண்ணாதான் லைன் வருது. அப்படிங்களா? நீங்க அவங்க கிளிக் பண்ணா மட்டும் தான் லைன் வருது. கிளிக் பண்ணா அண்டர்லைன் ஓகே. நான் இதுல ஒரு லைன் வருது தெரியுங்களா? ஏங்க ஜூம் பண்ணி காமிங்க சரவணனுக்கு. Ctrl++ போட்டு காமிங்க. எந்த லைன் சொல்றீங்க? அந்த ஹார்ட் டிஸ்கிங் சாஃப்ட்வேர் இருக்குல்ல சரவணன்? ஆமா. இதுக்கு கீழேயும் அந்த டிவைடர் லைன் காமிக்குது சார். இது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல இந்த சென்டர் ஒயிட் லைன். ஆமா. இது வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் கீழேயும் காமிக்குது. வேற என்ன நெக்ஸ்ட்? இப்போ இந்த பார்டர் தனியா வந்து போட்டுக்கீங்களா? நான் பண்றேன். இது நம்ம பார்டர் போட்டுக்கீங்களா? நம்ம டிவைடர் தான் போட்டுறோம் சரவணன். பார்டர் போடல. பார்டர் காட்டுது. அண்டர்லைன் வந்து ஹூவர்ல எப்படி செட் பண்றது? இது செக் பண்ணல. அதோட அடுத்து பார்க்கலாம் நம்ம. நீ என்னங்க கிரியேட் என்ன ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கேன்சல் அடுத்து பப்ளிஷ் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டு ஸ்டார்ட் கேட்டுக்கலாம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அடுத்தது இது டெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் அப்புறம் ஒரு பட்டன்ஸ்ங்களா? பட்டன் இல்ல, அது கிளிக் பண்ணி டைப் பண்ற மாதிரி வருது. ஆமா, ஒரு டெக்ஸ்ட் வருது, ஒரு பட்டன் டைப்பிங் மெத்தட் வருது.
இல்ல இது அடுத்த பட்டன் பட்டன் இல்ல சப்ஸ்கிரைப் சரி இருங்க நான் ஹெட்டிங் கொடுத்துறேன். ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க. என்னப்பா இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டீங்க? சார் நீங்க சொன்னீங்க நாங்க பண்ணிட்டோம் சார். இல்லை, இப்போ பாருங்க, உங்களால் வேலை பார்க்க முடியுது கரெக்டாக. ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு அந்த எலமெண்ட் எடுத்து வச்சு ஏதோ டிசைன் பண்ண முடியுது. பட் ஆனால் இந்த ஸ்கில்லை வந்துட்டு நீங்களே நம்பாமல் நம்ம பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சார் உட்கார மாட்டேங்கிறீங்க. இன்னொரு விஷயம், சிஸ்டமில் உட்கார மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க பவித்ரா. சார் ஒரு டவுட். இது நாங்க செட் பண்ணோம் சார். ஓகே. ஆனா அதை கிளிக் பட் பண்ணா இந்த லைன் இருக்குலங்க சார், செட் பண்ண ஆமாப்பா. இந்த ஒயிட் லைன் இருக்குலங்க சார், ஆமா. இது வந்து அவங்க இது சாம்பிள்ல வந்து கீழேயும் இருக்கு. ஓகே. அதுக்கு என்ன இத பண்ணணும் நம்ம செட் பண்ண. இன்னொன்னு ஹூவர்ல வந்து அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. ஓவர் கிடையாது, அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஹைப்பர் லிங்க் பண்ணியிருக்காங்க. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு போகணும். அப்போ நீங்கள் ஹைப்பர் லிங்க் செட் பண்ணல. ஓகே சார். அது எப்படி சார்? கிளிக் பண்ணுங்க, அதாவது நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. கட்டன் போங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல லிங்க் கொடுங்க. ஸோ கீழே லிங்க் இங்க கீழ லிங்க் லிங்க் ஓகே. எஸ். ஆமா இது கொடுக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ல யாரோ ஒருத்தர் பேஜோட லிங்க் கொடுத்துருங்க. அவ்வளவுதான் அப்படிதான் கொடுக்கணும். அது லிங்க் கொடுத்தா அடுத்த பேஜுக்கு போயிடும். அது ஓகே சார். இன்னொரு டவுட். ஓகேப்பா சொல்லுங்க சார். இந்த இமெயில் இது இருக்குல்லங்க சார், இதுக்கு இமெயில் பேரு கீழ ஒரு பட்டன் ஃபார்ம். நான் அதான் சொன்னேன், ஆக்சுவலி நமக்கு பார்க்காது, உங்களுக்கு தெரியாததான் இங்கே யூஸ் பண்ண வேணாம், சரியா? பிகாஸ் இந்த ஃபார்ம் வந்துட்டு வேற வருது, சரியா? அப்போ உங்களுக்கே தெரிஞ்சது வேற ஏதாவது நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். பட் ஆனால் இப்போ ஒரு டிசைன் வந்துருச்சா? சார் எனக்கு இன்னொரு டவுட் சார். சார் இந்த இமேஜ் வந்து சார் இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா சார், ஆமாப்பா. இந்த இமேஜஸ் வந்து அந்த நார்மல் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே. அந்த இதோடது வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கு. இப்போ இப்படி யூஸ் பண்றதா இருந்தா வேற எந்த ஆப்ஷன்ஸ் இருக்குவா? கேலரினே போய் டைப் பண்ணுங்க, அங்கே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, நீங்கள் கேலரினே போய் டைப் பண்ணுங்க. கேலரினே டைப் பண்ணுங்க. சார் பேசிக் கேலரியில தான் போட்டிருக்கோம் நாங்க. ஓகே, அது இல்லாமல் நிறைய இருக்கு பாருங்க உள்ள. அதுதான் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷனை எடுத்து நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட் டிசைன் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கணும். நான் நேற்று தானே சொன்னேன். இப்போ நீங்கள் எத்தனை கிரிட்டு வச்சு எத்தனை அந்த இமேஜ் கேலரி வச்சு ஒர்க் பண்ணீங்க? ஒன்று மட்டும்தான் எடுத்து வச்சுருப்பீங்க. அப்போது ஒர்க் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கேன், அங்கே 4 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கா, 4 விதமான ஆப்ஷன்ஸ் எடுத்து வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே எது பெட்டராக இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லையா, நீங்கள் இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கலாம், டேரெக்டாக இன்னர் எலமெண்ட்டு நீங்கள் வந்துட்டு அதாவது 2 ரோ 3 காலம் இருக்கிற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இமேஜ் பாக்ஸை கூட யூஸ் பண்ணி இமேஜ் செட் பண்ணியிருக்கலாம் கேலரி இல்லாமல். அப்படியே ட்ரை பண்ணோம். இல்லை, நான் ஒரு ஆப்ஷன் தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அது ஒர்க் ஆகுமா ஆகாதுன்றது நம்ம ஒர்க் பண்ணி பார்த்து தான் தெரியும். பட் நீங்கள் போனது கேலரி கரெக்டான கேலரி வந்துட்டு கரெக்டான இதுதான். ஓகே சார். ஸோ இப்படி தான் இப்போ ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து வச்சு அந்த எலமெண்ட்டு எப்படி வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகுது அதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணிக்கிட்டு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த டிசைனை வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். புரியுதா? ஓகே ஓகே. இன்னும் பெண்டிங் இருக்குது, அதை இப்போவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீதி செஷன் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு என்ன சார் பண்றது? சார் இந்த ஃபார்ம் கேம் என்ன ஃபார்ம் நான் சொல்லலை, என்ன ஃபார்ம் தனி செக்ஷன் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு உங்களுக்கு சரி இல்ல கீழ இந்த கீழ இருக்கிறது திரும்ப ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கும் கீழ சோஷியல் மீடியா ஐகான் 2 காலமா பிரிக்கணும். ஓகே சார். பிரிச்சுட்டு நீங்க இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டு உங்களோட வெப்சைட் போய் பாருங்களேன், இதெல்லாம் அப்டேட் ஆயிருக்கும் ஃபூட்டர்ல. சார் கீழ ரோபோட்டிக் இருக்கு, அந்த எப்படி சார்? எதுங்க எந்த ரோபோட்டிக்? அதான் சார் கீழ இந்த லாஸ்ட்
அதான் காப்பிரைட்ஸ் ஆல் ரிசர்வ்டு அதானே கேக்குறீங்க. ஆமாங்க சார். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிருக்கோம் 4 காலம் இருக்கிற மாதிரி. அதுக்கு கீழே இன்னொரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுங்க. 2 காலம் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டு ஹைட் செட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு வந்துட்டு சோசியல் ஐகான்ஸ் அப்படின்ற ஆப்ஷன், லெஃப்ட் சைடு வந்துட்டு என்ன அப்படின்னா நார்மல் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான், டெக்ஸ்ட் ஏரியா தான். சார் இல்ல அது கிரியேட் பண்ணா இப்ப ஃபூட்டருக்கு வெளியில தானே சார் வரும். இல்ல வராது, அப்படி வராது. கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க 2 காலமா இருக்கிற மாதிரி. ஃபூட்டருக்கு கீழ தான் வரும். கரெக்ட். ஃபூட்டர் கீழ தான் நமக்கு வேணும். ஓகே. கீழ தான் இருக்காது. ஐயோ இது எல்லாமே ஃபூட்டர் தான். மேல இப்ப ஃபர்ஸ்ட் கண்டெய்னரும் ஃபூட்டர் செக்ஷன் தான், கீழ இருக்கிற அடுத்து நீங்க கிரியேட் பண்ண போறதும் ஃபூட்டர் செக்ஷன் தான். அதனால ரெண்டும் சேர்ந்து தான் ஃபூட்டர் டிசைன். இல்லடா, இல்ல பவித்ரா, ரெண்டு லேஅவுட் எடுங்க. ஒரு லேஅவுட்டா தான் எடுத்துருக்கீங்க நீங்க. 2 லேஅவுட் எடுங்க. ஒரு காலமா தான் எடுத்துருக்கீங்க பவித்ரா நீங்க. ஒரு நிமிஷம். இதுவா? அதான். சரி ஓகேப்பா, அந்த செக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிருங்க. நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகேப்பா. சார் அப்புறம் என்னோடது சார் பிபிசி. பிபிசி நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. நாளைக்கு குட் ஃப்ரைடே சார். அப்போ நீங்க கிறிஸ்டியன் தானா? எங்க எல்லா பேருக்குமே பிரியாணிக்கு நாளைக்கு அமௌண்ட் போட்டு விடுங்க. சார் குட் ஃப்ரைடேக்கு பிரியாணி இல்ல, உண்ணாவிரதம் தான் உட்காரணும். சரி நீங்க உண்ணாவிரதம் இருந்துங்க, நாங்க சாப்பிடுவோம். நாங்க எங்களுக்கு அமௌண்ட் போட்டு விடுங்க. யார் பேசுறது? சரவணனுங்களா? சரவணன் தான். அவன் 3 பேர் தான் இல்ல, நான் ஒரு டவுட் கேட்டா அப்ப மட்டும் சவுண்ட் வரல, பிரியாணில வந்துருது. ஏங்க உங்களுக்கு ஒரே கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் நீங்க தாங்க. பிரவீன் பிரான்சிஸ் கிரெகரியல்ல அவரெல்லாம் இருக்காருங்க சார். இப்ப இருக்கிறது நீங்க தாங்க. ஒண்ணும் இல்ல, மொத்தத்துக்கு 600 ரூபீஸ் போட்டு 3 பேருக்கு 200. சார் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இறந்து நாளைக்கு சாப்பாடு தண்ணி ஒண்ணுமே இல்ல, உண்ணாவிரதம் தான். அது உங்களுக்கு இருங்க. இல்லங்க மேம், நீங்க 3 பேருக்கு சேர்ந்து வேற ஏதாவது இருங்க. நான் கிறிஸ்டியனுமே எங்க கூட சேர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும். சரி, ஏதாவது பார்த்து கரெக்ட் பண்ணி வைங்கப்பா. நான் கொஞ்சம் வெளியில போறேன். ஓகேவா? கரெக்ட் பண்ணி வைங்க. நான் பாகிஸ்தான் கால் வருதா சார்? பாகிஸ்தான் கால் இருக்கு அதான். ஓகே சார். ஓகே, பை. See you. Bye. Thank you sir. Thank you, bye. ஓகே சார்.